ரொம்ப அற்புதமான தலைப்பு மாஸ்டர். மௌன மகா விஞ்ஞானம். நாகேஸ்வர ராவ் சார் எழுதியிருக்காரு இந்த புக்கை. ரொம்ப அற்புதமா எழுதியிருக்காரு. நாகலட்சுமி மேடம் இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் வெரி வெரி ரொம்ப அற்புதமான புக். எல்லாரும் கட்டாயம் அவசியம் படிக்க வேண்டிய புத்தகம். இந்த தியானம் கொடுத்த பிரம்மரிஷி பத்ரிஜிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மகாவதா டிவிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பழையப்பன் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மௌனம் எனக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா என்னோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் இந்த மௌனத்தினால தான் நடந்தது. அந்த மௌனம் வாணியம்பாடி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நடந்தது. இந்த மௌனம் புக்கு படிக்க படிக்க என்ன தோணுது அப்படின்னா, அமைதியா இருக்க தோணுது. பி சைலண்ட். மனசுக்குள்ளார வார்த்தைகள்ல பேச வரல. எதுக்கு பேசணும்? அந்த மௌனம் பத்திய மாஸ்டர்ஸ் எல்லாம் சொல்றப்ப, மா நாகேஸ்வர சார் நிறைய மாஸ்டர்ஸ்லயும் எழுதியிருக்காரு. பத்ரிஜி இந்த மாதிரி நிறைய மாஸ்டர்ஸ் எழுதியிருக்காரு. ஸோ அதை படிக்க படிக்க மைண்டுக்குள்ளார ஃபர்ஸ்ட் வர அடுத்த விஷயம், நான் ஏன் பேசணும், எதுக்கு பேசணும் அப்படின்ற அந்த எண்ணம் அடிக்கடி உள்ளுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு எனக்கு. ஸோ இது ஓகே, இது கட்டாயம் நம்ம பேசியே ஆகணும் அப்படின்றத ஒரு காரணத்துக்காக தான் இந்த தலைப்பே பேச தோணுது. ஓகே, எல்லாருக்குமே இது கட்டாயம் போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் அந்த வார்த்தைகள் வெளியே வருது. ஆனா பேசும்போதும் மனசுக்குள்ள திருப்பியும் ஓகே, தேவையில்லாத இடத்துல பேசாத, உள் உணர்வு சொல்லுது பேசாத, அமைதியாயிரு. ஸ்டார்டட் லவ்விங் சைலன்ஸ் லாட். மௌனம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் நிறைய பேசுற ஆளு, பட் மௌனம் பிடிக்கும். மௌனத்துல தான் மாற்றம் வந்தது. ஆனா மௌனத்துல உடனே தோண ஆரம்பிச்சது இந்த புக் படிக்க. ஜஸ்ட் கொஞ்சம் தான் நான் படிச்சிருக்கேன், அதுவே நிறைய மாற்றங்களை கொடுக்குது. ஸோ மௌனம். மௌனம் ஒரு ஒப்பற்ற செயல். நம்ம செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் நம்மளுக்கு. மௌனம் ஒரு யாகம்னு சொல்லலாம். ஒரு யாகத்துக்கு சமம் மௌனம். மௌனம் செய்ய செய்ய என்ன ஆகும்னா நிறைய யோகம். அது ஒரு யோகம். அற்புதமான விஷயம். அதை செய்ய செய்ய ரொம்ப நல்லா இருக்கும். வாயில் மௌனம், மனதில் சூன்யம், அதுவே தியானம். பத்ருஜி சொன்ன ஒரு விஷயம் அதுதான். சோ மௌனமா இருக்கணும், நம்ம மௌனம் இருக்கணும் நம்மளுக்கு. தியானத்தோட முதல் படியே மௌனம் தான் சொல்றாங்க. தியானம் செய்யறதுக்கு நம்ம தியானம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஆனா பேசிக்கலி தியானத்துக்கு அதோட முதல் படியே மௌனம் தான். நம்ம மௌனத்துல இருந்தா நல்லா இருக்கும். வார்த்தைகள் வார்த் ஆஹ் வார்த்தைகளுக்குள் ஒழிக்கும் இல்லையா? அதுல எட்டாத பரபிரம்மம் அந்த தத்துவம் மௌனம் தான். வார்த்தைகளுக்குள்ள இருக்கிறது சைலன்ஸ் இருக்கும் இல்லையா? அதுதான். அதுதான் பெரிய சக்திக்கு ஆதாரம். நிறைய பெரிய சக்திக்கு அந்த மௌனம்குள்ள இருக்கிற அதுதான் ரொம்ப முக்கியம். ஆழ்ந்த மௌனம். ரொம்ப மௌனமா போயிட்டோம் அப்படின்னா யாருக்குமே இம்சை கிடையாது, எதுவுமே கிடையாது நம்மளுக்கு. சைலண்ட் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சைலண்டா இருந்தா, மௌனமா இருந்தா நல்லா இருக்கும். அப்புறம் நான் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும். என்னோட வாழ்க்கையில நான் முக்கியமான முடிவு எடுக்கணும்னு அமைதி. அமைதியா இருக்கணும். அமைதியா இருந்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம உள்ளுக்குள்ளார இருந்து பதில் வரும். நான் கேட்கிற கேள்விக்கு எனக்குள்ளார இருந்தே பதில் வரும். நான் யாருமே எதிர்பார்க்க வேண்டாம், எதுவுமே நினைக்க வேண்டாம். என் உள்ளுக்குள்ள இருந்தே பதில் வந்துடும். அது சோ நம்ம மனதுல மௌனம் இருக்கும் போதும் தியானம் செய்யும் போதும் பாத்தீங்கன்னா நம்ம உள்ளுக்குள்ளால இன்னர் ஜேர்னி செய்ய ஆரம்பிச்சிரும். நம்ம உள்ளுக்குள்ளார இன்னர் ஜேர்னி செய்ய செய்ய என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நிறைய தெளிவு கிடைக்கும். நான் எதுக்கு பிறந்தேன், அந்த மாதிரி நிறைய விஷயங்களோட பர்பஸ் அந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கே தெரியாம அந்த அமைதியா இருக்கும்போது நிறைய ஆன்சர்ஸ் உள்ளுக்குள்ள இருந்து வரும். ரொம்ப அற்புதமாக இருக்கும் நம்மளுக்கு. மௌனத்தை என்ன சொல்றாங்கன்னா, மௌனம் தான் மௌனத்துக்கு எது எதெல்லாம் அடிப்படைன்னா சத்தியம், பேரானந்தம், பிரம்மானந்தம், ஆத்ம சாட்சா்காரம், மோக்ஷம். இதெல்லாம் மௌனமா இருந்தா இது அத்தனையும் நம்மளுக்கு கிடைக்கும். அதோட பேசிக் இப்படிலாம் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். சைலண்டா இருப்போம், குறைவா பேசுவோம், தேவையான இடத்துல மட்டும் பேசுவோம், வார்த்தைகள் தெளிவா இருக்கும், ஆஹ் சரியானதாக பேசுவோம். அது பேச பேச என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா, என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு
எல்லாமே அந்த பிரம்மானந்தம், பேரானந்தம் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் நம்மளுக்கு. மோட்சம் எல்லாமே கிடைச்சிரும் நம்மளுக்கு மௌனம் இருக்க. மௌனம் வந்து யாரையாச்சும் புண்படுத்தாம பேசுறதுக்கு மௌனம் வந்து ஹெல்ப் ஆகும். நெறைய பேர் வந்து மௌனமே இல்லாதப்ப என்ன ஆகும்னா, நெறைய பேசிருவாங்க. நெறைய வார்த்தைகள விட்டுருவாங்க. பேசுறப்ப என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? புண்பட்டுருவோம். அவங்களுக்கு நம்மளுக்கே தேவையில்லாம அந்த வார்த்தைகள் வந்து புண்படுற மாரி வார்த்தைகள பேசிடுவோம். தேவையில்லாத வார்த்தைகள பேசிருவோம். அதனால மௌனம். அத தவிர்க்கும். புண்படாத வார்த்தைகள் பேசுறதுக்கு மௌனம் ரொம்ப உதவியா இருக்கும் நம்மளுக்கு. ஸ்ட்ரீம்லைன் படுத்தும். ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நெறிப்படுத்தும் நம்மளுக்கு வந்துட்டு. டென்ஷன் இல்ல. இந்த டென்ஷன் இதெல்லாம் வந்துட்டு இருக்கும்போது, இந்த மௌனம் இருந்தோம் அப்டின்னா, நம்மள நெகட்டிவ் ஆக்ஷன் எடுக்காம தடுக்கும். நம்ம அவசரமா இருந்தோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, தவறான முடிவு எடுத்துருவோம் நம்மளுக்கே தெரியாம. ஐயோ! இந்த மாரி அந்த முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணுவோம். ஐயோ! நான் இப்டி அவசரப்பட்டுட்டேனே! நான் தேவையில்லாத அவசரப்பட்டுட்டேனே! அப்டின்னு தோணும். இல்ல நெகட்டிவ் ஆக்ஷன செஞ்சுருவோம். தேவையில்லாத செயல்கள் செஞ்சுருவோம். தேவையில்லாம பேசிடுவோம். மௌனமா இருந்தா, சரியானதாக பேசவும், சரியான செயல் செய்ய மாட்டோம். அத தடுக்க ஆரம்பிச்சுரும் நம்மளுக்கு. மௌனம் வந்து சுய விழிப்புணர்வு தரும் நம்மளுக்கு. நெறைய அவேர்னஸ் தரும் நம்மளுக்கு. இப்டி சைலன்ட்டா உட்காந்துட்டு இருந்தோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத சமயத்துல பேசிட்டே இருந்தோம்னா, விழிப்புணர்வு அதிகமாகும். நான் எனக்கு அவேர்னஸ் ரொம்ப அதிகமா இருக்கும் எனக்குள்ளார. அவேர்னஸ் இருக்கும்போது என்ன ஆகும்? சரியானதாக நான் செய்வேன் நானு. விழிப்பு நிலை இருக்கும்போது நான் என்ன செய்றேன்னு எனக்கு தெரியும். ஏதோ ஒண்ணு வச்சுட்டோம். விழிப்பு நிலையோட நம்ம எந்த ஒரு காரியம் செய்யும்போது அந்த செயல் எனக்கு தெரியும். விழிப்பு நிலையோட செய்வேன். வீட்டு சமையலாகட்டும், வீடாகட்டும், வீட்ல வைக்கிற பொருட்கள் ஆகட்டும், எல்லாமே வந்து விழிப்புணர்வோட இருக்கும் நம்மளுக்கு. விழிப்புணர்வோட நம்ம செயல் செய்வோம் நம்மளுக்கு. நம்மளோட எமோஷன்ஸ் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும் நம்மளுக்கு. அதிகமா சந்தோஷப்படவும் மாட்டோம். அதிகமா துக்கப்படவும் மாட்டோம். கண்ட்ரோல்ல இருக்கும். எல்லா எமோஷன்ஸும் கண்ட்ரோல்ல இருக்கும். அதுக்குள்ளார அப்படியே அமைதியா இருக்கும் நம்மளுக்கு. ரொம்ப நல்லா இருக்கும். செஞ்சு பாருங்க. கண்டிப்பா செஞ்சு பாருங்க. மௌனத்துல இருங்க. சூப்பரா இருக்கும். லைஃப் ரொம்ப அற்புதமா மாறும். ஆனா, அது மாறும்போது டைம் எடுக்கும் நம்மளுக்கு. நம்ம ஏன்னா அதுல ஸ்டக் ஆயிட்டோம் இல்லையா? ஃபர்ஸ்ட்டு தியானம் அதிகமா செஞ்சா, ஆட்டோமேட்டிக்கா மௌனத்துக்கு வருவோம் நம்ம. ஆனா, வரதுக்கு லேட் ஆகும். ஆனா, ரொம்ப நல்லாருக்கும். அத ஃபீல் பண்ணுங்க. அவசியம் ஃபீல் பண்ணணும் மாஸ்டர்ஸ். அந்த மௌனத்தோட அ சைலன்ஸ ஃபீல் பண்ணணும். அதுக்கு அவசியம் கட்டாயம் வாணியம்பாடி போணும். கட்டாயம் வாணியம்பாடி போணும். வாணியம்பாடி போய் இந்த சைலன்ஸ ஃபீல் பண்ணுங்க. ரொம்ப அற்புதமா இருக்கும். உங்க லைஃபே நெறைய மாற்றங்கள் குடுக்கும் நம்மளுக்கு. நம்மளுக்கு நெறைய பொறும வரும். மௌனம் செய்ய செய்ய பொறுமையா இருப்போம் நம்ம. நெறைய திங்க் பண்ணுவோம். நெறைய திங்க் பண்ணுவோம். இது தேவையா? தேவையில்லையா? எல்லாமே திங்க் பண்ணும் நம்மளுக்கு. கட்டாயம் நான் ஃபீல் பண்ணிட்டுருக்கேன். மௌனம் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, மனசுலயும், உடல்லயும் அமைதி இருக்கும். ரொம்ப அற்புதமான அமைதி இருக்கும் நம்மளுக்கு. தேவையில்லாம எதுவுமே பேச மாட்டோம். அமைதியா இருக்கும் நம்மளுக்கு. வார்த்தைகள் தேவையான வார்த்தைகள் பேசினா மட்டுமே ஓகே. மத்த வார்த்தைகள் எல்லாம் நெறைய பேச எனர்ஜி வேஸ்ட் ஆகும் நம்மளுக்கு. வேஸ்ட் ஆயிருக்கும். நம்மளுக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கும். எப்பயுமே நம்மளுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜி வேஸ்ட் ஆயிடும். மௌனம் எனர்ஜி சேவ் ஆகும். மௌனத்துல இருக்கும்போது நெறைய எனர்ஜி சேவ் ஆகும். எனர்ஜி சேவ் ஆக நம்மளோட எண்ணம், சொல், செயல் என்ன சரியானதாக இருக்கும் நம்மளுக்கு. மௌனம் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல மட்டும் தான் பேசும். தேவையில்லாத இடத்துல பேசவே மாட்டோம் நம்மளுக்கு. ஏன் இவங்க கிட்டலாம் பேசிட்டு? ஏன் இந்த இடத்துல பேசிட்டு? ஏன் இப்படியெல்லாம் பேசிட்டு? எல்லாம் தோணும். எல்லாமே தோணும் நம்மளுக்கு. நம்மளுக்கு. மௌனம் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, துறவிகள் அவங்கலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப வருஷம் மௌனம் இருப்பாங்க.
அவங்களுக்கு அந்த மௌனத்துல இருக்கனால மட்டும்தான் ஆன்மீக சாதனையில ஒரு உயர்வு கிடைக்கும். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நிலைக்கு அவங்க போவாங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்ச மாசத்திலேயே வந்து மௌனம் இருக்கும்போது வந்து அடுத்த நிலைக்கு போயிடுவாங்க அவங்க. மௌனம் எல்லாமே கொடுக்கும். மௌனம். மௌனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உள் அமைதிக்கான வழி நம்மளுக்கு உள் அமைதிக்கான வடிவம் கொடுக்கும் நம்மளுக்கு. உள் அமைதி எப்படி இருக்கும்னா அதுக்கு அழகான வடிவம் கொடுத்துரும் நம்மளுக்கு. ஆன்மீக வளர்ச்சியில ரொம்ப அவசியமானது வந்து மௌனம். மௌனத்துல இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து ஆன்மீகத்துல கட்டாயம் உயர்வு வேணும்னா மௌனம் இருக்கணும் நம்மளுக்கு. கட்டாயம் மௌனம் வேணும் நம்மளுக்கு. மௌனம் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆன்மாவோட லயிச்சிருப்போம். ஆன்மாவோட இருப்போம் நம்மளுக்கு. ஆன்மாவோட தொடர்புல இருப்போம் நம்மளுக்கு. அது நம்மளுக்கு உதவி செய்யும் நம்மளுக்கு. ஆன்மாவோட இருந்துட்டா என்ன ஆகுங்க? யோசனை பண்ணி பாருங்க. நான் ஒரு ஆன்மா அப்படின்னு நான் ரியலைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப அற்புதமானதாக இருக்கும் நம்மளுக்கு. ஆனந்தத்துல இருப்போம் நம்மளுக்கு. எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டம் இருக்காது, டென்ஷன் இருக்காது. அமைதியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ரொம்ப அற்புதமானதாக இருக்கும் நம்ம வாழ்க்கை. நான் ஒரு ஆன்மான்றது தெரிஞ்சுட்டு உணர்வோம். உணர்வு நிலை வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்கும் நம்மளுக்கு. மௌனம் வந்து சிந்தித்து செயல்பட ஹெல்ப் பண்ணும் நம்மளுக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து யோசனை பண்ணி கரெக்டா செய்வோம். அவசரப்பட மாட்டோம். சிறப்பானதாக செய்வோம் நம்மளுக்கு. ரொம்ப வந்து கரெக்டா செய்வோம் நம்ம வந்து. ஒரு உன்னத ஆற்றல் பெறலாம் நம்ம வந்து. உன்னதமான விஷயம்னு சொல்லலாம். உன்னத ஆற்றல் பெறுவோம். மௌனம் இருக்கும்போது நெறைய ஆற்றல் பெறுவோம். அத்தனை ஆற்றல் நமக்குள்ள வரும் நம்மளுக்கு மௌனம் இருக்கும்போது. தியானம், மௌனம் இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் நம்மளுக்கு நம்மளுக்கு. எல்லாரும் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் பிராக்டிஸ் மௌனம். மௌனம் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு கட்டாயம் மௌனம் இருந்தே ஆகணும் தீர்மானம் எடுங்க. ரொம்ப நல்லா இருக்கும் நம்மளுக்கு. மௌனம் இருக்கும்போது நம்ம மௌனமோட நாம் நம்மோட தொடர்பு கொள்வோம். என்னோட உடலுக்குள்ள நம்ம வந்து தொடர்பு கொள்வோம். இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, பருவுடல். நம்மளோட பருவுடலுக்கு தான் ஸ்பீச் தேவை. அதுக்கு தான் மட்டும் வார்த்தைகள் தேவை நம்மளுக்கு. ஆனா ஆன்மாவுக்கு தேவையில்ல. மௌனம் கடவுளோட மொழி. கடவுள் கிட்ட நெருங்கணும். என் ஆத்மா கிட்ட நெருங்கணும். என்னோட இன்னர் கிட்ட நெருங்கணும். அதுக்கு ஒரே ஒரு மொழினா மௌனம். ஹேவ் டு கனெக்ட் ஆர் செல்ஃப். மௌனம். மௌனம் கிடைக்கும்போது நம்மளுக்கு நெறைய நாலேட்ஜ் கிடைக்கும். நெறைய விஷயங்கள் நம்ம கேள்விக்கு பதில் கிடைக்கும். நெறைய நாலேட்ஜ் கிடைக்கும் மௌனம். மௌனம் இருக்கும்போது நெறைய புத்தகங்கள் படிக்கும்போது அது மூலியமா நம்மளுக்கு நாலேட்ஜ் கிடைக்கும். மௌனத்தினாலயே நம்மளுக்கு ஞானம் கிடைக்கும் நம்மளுக்கு. யோசனை பண்ணி பார்த்தா எல்லா படைப்புகளும் அமைதியா தான் இருக்கும் நம்மளுக்கு. நீராகட்டும், சூரியன், சந்திரன், மலர், நதி, பறவை எல்லாம் பேசுதா? இது என்ன பேசுதா? எதுவுமே பேசுறது இல்ல. அவங்க பாட்டுக்கு மௌனமா இருந்துட்டு அவங்க செயல்களை ரொம்ப அற்புதமா செஞ்சுட்டு இருக்காங்க. அது எதுக்காக வந்தது? அது ஓடும். பூ பூக்கும். பறவை அது பாட்டுக்கு இருக்கும். அதோட சைடுல இருக்கும். மௌனமா இருக்கும். அந்த இடத்துல பேச்சே வராது அவங்களுக்கெல்லாம். அதெல்லாம் இயற்கை வந்து இயற்கையாவே பேச்சு தேவையில்லைன்றதுக்காக தான் இதெல்லாம். அதாவது அந்த வேலைகளை பேச்சு இல்லாம இருந்துட்டு இருக்கு. நம்மளும் மௌனத்துல இருக்கணும். மௌனம் ரொம்ப கட்டாயம் அவசியம். மௌனத்தை ஃபீல் பண்ணியே ஆகணும் மாஸ்டர்ஸ் நம்ம. சைலன்ஸ் நிறைய விஷயத்துக்கு வந்துட்டு பல முறையில நம்ம சைலன்ஸ் இருக்கலாம் நம்மளுக்கு. பல விதத்துல சைலன்ஸ் இருக்கலாம் நம்மளுக்கு. ரமணர் வந்து நம்மளுக்கு சைலன்ஸ்ல தான் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காரு. உம் மகர் மௌ ரமணர் முக்கியமானதை வந்து பாத்தீங்கன்னா மௌனத்துல இருங்க. மௌனத்துல இருங்கன்னு சொல்லுவார். அப்புறம் இன்னொரு என்ன சொல்லுவார்? நான் யார்? மௌனம் இருக்க இருக்க நம்மளுக்கே தெரிஞ்சிடும். நான் யார் அப்படின்ற கட்டாயம் நம்மளுக்கு தெரியும். அதுக்குதான் ரமணர் அப்படி சொல்லியிருக்காரு.
மௌனம். மௌனத்துல இருங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும் உங்களுக்கு. தக்ஷணாமூர்த்தி வந்து பாத்தீங்கன்னா, அவங்க சீடர்களுக்கு எல்லாமே சைலண்டா எப்படி இருக்கணும்னு தான் சொல்லிக் குடுத்தாரு. சைலன்ஸ் ரொம்ப அவசியம். ரொம்ப முக்கியமானது. மௌனம் இருந்தோம் அப்படின்னா, நம்ம உள்ளுக்குள்ள டீப்பா போறதுக்கு மௌனம் ஹெல்ப் பண்ணும். நெறைய தெரிஞ்சுக்க மௌனம் ஹெல்ப் பண்ணும். மௌனம். நம்ம உள்ளுக்குள்ள போக போக என்ன ஆகும்? ஆழ்ந்து போறப்ப என்ன ஆகும்? மௌனம். நெறைய விஷயங்கள் நமக்கு கற்றுத்தரும் நம்மளுக்கு. நமக்குள்ளரே எல்லாம் இருக்கு. நமக்கு எல்லாம் தெரியும் நம்மளுக்கு. மௌனத்துக்குள்ள போயிட்டோம்னா, நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிரும் நம்மளுக்கு. இப்ப ஏதோ யாரோ ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க இன்னொருத்தர பத்தி. அவர பத்தி நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்ப நம்ம என்ன செய்யணும்? கட்டாயம் சைலன்ட்ல இருக்கணும். மௌனம். எதுவுமே தெரியாதப்ப நம்ம எது பேசணும்? எதுவுமே தேவையில்ல. சைலன்ட்டா பேசலாம். அமைதியா இருக்கலாம். பேசலாம் இல்ல. அமைதியா இருக்கலாம். நம்மளுக்கு மத்தவங்கள பத்தி தெரியாதப்ப நம்ம அமைதியில இருக்கிறது தான் பெஸ்ட்டு. அப்புறம் நம்ம அமைதியா இப்ப நான் ஒருத்தர் இருக்காங்க. அவங்கள பத்தின எதுவுமே தெரியல. சைலன்ட்டா இருக்கலாம். அப்படி சைலன்ட்டா இருக்கும்போது என்ன பண்ணுவோம் நம்ம? அவங்க பேசிட்டே இருக்கும்போது அப்சர்வ் பண்ண ஆரம்பிப்போம். கவனிப்போம். பெரிய மாஸ்டர்ஸ் ஆகட்டும், இல்ல தேவையில்லாதவங்க யாரோ ஒருத்தர் அவங்ககிட்ட பேசலாமா? பேச வேண்டாமா? அவங்கள பத்தி எதுவுமே தெரியாது. பி சைலன்ட். சைலன்ட்டா இருந்துருங்க. சைலன்ட்டா இருக்க இருக்க நம்ம அவங்கள பத்தி தெரிஞ்சிரும் நம்மளுக்கு. அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சுரும். அவங்க என்ன பேசுறாங்க? எப்படி பேசுறாங்க? அவங்க பேசுறத நான் லிசன் பண்ணணுமா? தேவையா? அவங்க எப்படி? அப்படின்றது தெரிஞ்சிரும். ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுவோம் நம்ம? தேவையா இருந்தா மட்டும் பேசுவோம். தேவையில்லனா பேச மாட்டோம். தேவையானவங்கள பத்தி, தேவையில்லாதவங்கள பத்தி பேசவே மாட்டோம். ஒருத்தங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக மௌனம் ரொம்ப அவசியம். ஸோ கட்டாயம் மௌனம் இருந்தே ஆகணும் மாஸ்டர். சாணக்கியர் ரொம்ப அற்புதமா ஒரு விஷயத்த நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. யார்ட்ட பேசணும்? என்ன பேசணும்? எங்க பேசணும்? எப்ப பேசணும்? ஏன் பேசணும்? எவ்வளவு பேசணும்? எந்த மாரி பேசணும்? ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காரு சாணக்கியர். ரொம்ப அவசியம் இல்லைங்களா மாஸ்டர்ஸ்? ரொம்ப ரொம்ப கட்டாயம் அவசியம் நம்மளுக்கு. யார்ட்ட பேசணும்? யார்ட்ட பேசணும்ன்றது நம்மளுக்கு தெரியணும். யார்ட்ட பேசணும்ன்றது தெரியும் நம்மளுக்கு. நார்மல் பெர்சனா? லீடர்ஸா? மாஸ்டர்ஸா? இல்ல தேவை அந்த மாரி தெரியணும் நம்மளுக்கு. யார்ட்ட பேசணும்ன்றது கட்டாயம் நம்மளுக்கு தெரியணும். எவர்ட்ட பேசணும்? அவங்கட்ட பேசல அவங்ககிட்ட பேச தேவையில்லன்னா பேசவே வேண்டாம். பி சைலன்ட். என்ன பேசணும்ன்றது கட்டாயம் நம்மளுக்கு தெரியணும். நான் என்ன பேசுறேன்? அவர்ட்ட நான் என்ன பேசணும்னு எனக்கு தெரியும். நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க? என்ன பேசுறதுன்னே தெரியாம கட கட கடன்னு பேசிருவாங்க. கோவத்துல இருக்கட்டும், இல்ல நார்மலாக இருக்கட்டும், நெறைய பேசுறது. தேவையில்லாத வார்த்தைகள பேசுறது. நெறைய பேச ஆரம்பிச்சுருவோம். அப்ப என்ன ஆகும் நம்மளுக்கு? என்ன பேசுறோன்றது கட்டாயம் நம்மளுக்கு தெரியணும். என் வார்த்தையில இருந்து என்ன வார்த்தை வந்ததுன்ற கட்டாயம் எனக்கு தெரிஞ்சே ஆகணும். எப்போது பேசணுன்றதும் தெரியும். பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, அவங்க பேச பேச இன்டரப்ட் பண்ணக்கூடாது. நம்ம குறுக்கால குறுக்கால பேசக்கூடாது. எப்ப பேசணுன்றது தெரியணும். அவர் பேசி முடிச்சுட்டு பொறுமையா, அதுக்கப்புறம் தான் நம்ம பதில் பேசணும். என்ன ஒரு விஷயமா யாரோ ஒருத்தர் நம்ம எதிர்ல இருக்கிறவங்க பேசினா கூட, எப்ப பேசணுன்றது நம்மளுக்கு தெரியணும். ரொம்ப அவசியமான விஷயம். நம்ம பேசுற விஷயம் எப்போ பேசணுன்றது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம் நம்மளுக்கு. அப்பதான் வந்து நம்ம சொல்ற மெசேஜ் அவங்களுக்கு போய் ரீச் ஆகும், சரியானதாக இருக்கும். ஸோ எப்போது பேசணுன்றது ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. எங்க பேசணும்? ஒரு சபையில இருக்கோம், இல்ல 4 பேர் பேசுறாங்க அப்படின்னா, அங்க பேசணும்னா பேசணும், இல்ல பேசக்கூடாது. பேசவே கூடாது நம்மளுக்கு. அந்த இடத்துல எதுக்கு பேசணும் நம்மளுக்கு? பேசுற இடத்துல இருந்தா மட்டும் தான் நம்ம பேசணும். எங்க பேசணுமோ அங்க மட்டும் தான் பேசணும். ஏன் பேசணுன்றதும் இருக்கு. அப்ப எனக்கு ஒரு இடத்துல தேவையே இல்லன்னா நான் பேசவே கூடாது. அமைதியா இருக்கணும் நானு. பேசவே கூடாது நானு. தேவையில்ல இல்லையா? நான் ஏன் பேசணும்? தேவையில்லாதப்ப நம்ம ஏன் பேசணும்? சில பேர் வந்து பேசிக்கணும். "ஐயோ! இந்த கூட்டத்துல நான் அங்க இருக்கேன். அதனால நான் பேசணும்." அப்படின்றதுக்காகவே பேசுவாங்க. அப்படி கிடையாது. நான் ஏன் பேசணுன்றது எனக்கு தெரியணும் நம்மளுக்கு. கட்டாயம் நம்மளுக்கு ஏன் பேசணுன்றது நம்மளுக்கு தெரியும். எவ்வளவு பேசணுன்றது நம்மளுக்கு தெரியும். தெரியணும். கட்டாயம் தெரியணும். அளவா பேசணும். சரியானதாக பேச வேண்டும். நெறைய பேசக்கூடாது. வளவளன்னு பேசக்கூடாது. நான் ஒரு விஷயத்த மத்தவங்களுக்கு போய் ரீச் ஆகணும் அப்டின்னா, அந்த விஷயத்த கிறிஸ்டல் கிளியரா, கரெக்ட்டா, அளவா பேசணும் நானு.
என் பொண்ணாகட்டும், யாராக வேணா இருக்கட்டும், எல்லாருக்குமே இப்ப வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா பேசணும். எவ்வளோ பேசணுமோ அவ்வளோதான் பேசணும். நெறைய பேசினா அந்த பாயிண்ட் போய் ரீச் ஆகாது. நீ நான் சொல்றேன் என் பொண்ணுகிட்ட சீக்கிரமா எந்திரிக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, அந்த விஷயத்த வந்துட்டு நான் ஒரு 10 நிமிஷம், 1/4 மணி நேரம்னு சொல்லக்கூடாது. வல 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 வலான்னு நெறைய பேசக்கூடாது. காலையில எந்திரிச்சா ஆரோக்கியமா இருக்கும். மனசு அமைதியா இருக்கும். ஆ உடல்நிலை உடற்பயிற்சி செய்யலாம், வாக்கிங் போலாம், மைண்ட் தெளிவா இருக்கும். நீ என்ன செய்யணுன்ற விஷயம் உனக்கு தெளிவு கிடைக்கும். அந்த நாள் உனக்கு சிறப்பானதாக இருக்கும். அவ்வளோதான். அல்லவா? என்ன பேசணுமோ அத மட்டும் தான். "நீ எந்திரிச்சா எப்படி இருக்கும் தெரியுமா? தேவையில்லாதான் பேசிட்டு இருக்கிட்டு, எக்சர்சைஸ் செய்ய மாட்டேங்கிற." நம்மளுக்கே தெரியாம நெறைய பேச ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா, தேவையில்லாத விஷயங்கள் உள்ளுக்குள்ளார வந்துரும். அப்ப சொல்ல வேண்டிய கருத்து அவங்களுக்கு போய் சேராது நம்மளுக்கு. அதனால என்ன பண்ணணும்னா, எவ்வளோ பேசணுமோ அவ்வளோதான் பேசணும். எந்த முறையில பேசணுன்றதும் இருக்கு. ஹார்ஷா பேசுறது, சாஃப்ட்டா பேசுறது, மெதுவா பேசுறது, அளவா பேசுறது, பண்பா பேசுறது, பொறுமையா பேசுறது, அந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ ஒரு பெரிய இப்ப எ எதிர்த்துல இருக்கிறவங்க யார் வேணா இருக்கட்டும். அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றதுக்காக நான் ரொம்ப நேரம் அமைதியா இருக்கக்கூடாது. டக்குன்னு ஒரே ஒரு வார்த்தை, "கம்முனு இரு" அப்படின்னா ஃபோர்ஸா யூஸ் பண்ணியே ஆகணும். அந்த முறை. இல்ல அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு சாஃப்ட்டா தான் புரியும்னா, சாஃப்ட்டா சொல்லணும். "ஓகே. சரிங்க. ஓகே. நான் புரிஞ்சுக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா பேசணும். ஸோ, பேசுற முறை இருக்கு. ஸோ, இட் இஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ, நம்ம வாழ்க்கையில நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னா, கட்டாயம் இந்த 7 விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சாகணும். எவரிடம் பேசணும்? என்ன பேசணும்? எப்போது பேசணும்? எங்க பேசணும்? ஏன் பேசணும்? எவ்வளவு பேசணும்? எந்த முறையில பேசணும்? இது கட்டாயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரொம்ப சக்சஸ் ஆவோம். எல்லா விஷயத்துலயும் சக்சஸ் ஆவோம் நம்மளுக்கு. இந்த அமைதியா இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட மனசுல வந்து எண்ணங்கள் வந்து ரொம்ப நுட்பமானதாக இருக்கும் நம்மளுக்கு. அப்படியே ரொம்ப சின்னதா, மெல்லிசா, மெல்லிய கோடுதாக ரொம்ப நுட்பமானதாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ, அத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம மௌனத்துல இருக்கணும் நம்ம வந்துட்டு. ஸோ, சரியானத நம்ம கரெக்ட்டா அத யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு எல்லாமே சக்சஸ் நம்மளுக்கு. எப்பயுமே வந்து தேவைன்னா பேசுங்க. இல்லன்னா பேசவே பேச வேண்டாம். நான் இந்த இடத்துல பேசணும், கட்டாயம் பேசியே ஆகணும் அப்படின்னா பேசலாம். இல்ல பேசவே வேண்டாம். பி சைலன்ட். அமைதியா இருந்துரலாம். எதுவுமே பேச வேண்டாம். அமைதியா இருந்துரலாம். தேவையே இல்ல நம்மளுக்கு. நம்மளோட ஒவ்வொரு வார்த்தையும் வந்து காக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். அழிக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். அதனால கட்டாயம் வார்த்தைகள கரெக்ட்டா பேசுங்க. வார்த்தைகள் வலிமை குடுக்கும் நம்மளுக்கு. அதனால வார்த்தைகள் வந்துட்டு இத்தன விஷயங்கள் இருக்கு. ஸோ நம்ம பேசணும் அப்டின்னா, கரெக்ட்டா இருக்கும். வார்த்தைகள் வந்து கரெக்ட்டாக இருக்கணும். ஓகேவா? வார்த்தைகள் தான் வந்து ஒருத்தங்கள வந்து காக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றது, அழிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, வலிமை கொடுக்குது. ஸோ கட்டாயம் வந்துட்டு நம்ம வார்த்தைகள் வந்து சரியானதாக இருக்கணும். வார்த்தை தேவைன்னா மட்டும் தான் பேசணும். இல்ல பேசவே கூடாது. நம்ம மௌனம் இருக்க இருக்க என்ன ஆகும்னா, பேசாத நிலைக்கு சென்றுவோம். பேரானந்தத்த குடுத்துரும் நம்மளுக்கு. அப்படி ஒரு ஆனந்தம் குடுக்கும் மாஸ்டர்ஸ். கண்டிப்பா அத ஃபீல் பண்ணணும் மாஸ்டர்ஸ். இந்த புக்கு படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உள்ளுக்குள்ளார நெறைய விஷயங்கள் போகுது. அப்படியே அமைதியா இருந்துரலான்னு தான் தோணுது. பேசவே தோணல. பேசவே தோணல. ஐ ஹேவ் டூ ரீட் மாஸ்டர்ஸ். கட்டாயம் படிக்கணும். படிக்கிறதோட நிப்பாட்டாம மௌனத்த ரியாலா ஃபீல் பண்ணுங்க. டெய்லி மௌனம் இருங்க. ஒரு 1/2 மணி நேரமோ, எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ மௌனம் இருங்க. ரொம்ப அற்புதமான விஷயம் நம்மளுக்கு. மௌனம் நெறைய விஷயங்கள் நம்ம குடுக்கும் நம்மளுக்கு. மௌனம் இருக்க இருக்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மரியாதை குடுக்கும். ஏன்? ஏன் மௌனம் மரியாதை குடுக்கும்? ஏன்னா சரியானதாக பேசுவோம் நம்மளுக்கு. எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல தான் பேசுவோம். அளவானதாக பேசுவோம். நம்மளுக்கு மதிப்பு வரும். "ஐயோ! அவரு பேசினா கரெக்ட்டா இருக்கும்பா." அவருக்கு தேவை மட்டும் தான் பேசுவாரு. அவங்க தேவைன்னா மட்டும் தான் பேசுவாங்க. இல்லன்னா ரொம்ப அமைதியா இருப்பாங்க. அதனால மதிப்பு கூடும் நம்மளுக்கு. நம்ம பேசுற வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்கும் நம்மளுக்கு. பயனுள்ளதாக பேச ஆரம்பிச்சுருவோம் நம்ம. அமைதியா இருக்கும்போது பயனுள்ளதாக பேசுவோம். நம்மளுக்கு மதிப்பு, மரியாதை எல்லாம் சேர்ந்து வரும். மனம் வந்து
அம் மௌனம் அமைதியா இருக்கும்போது சிறந்த வாழ்க்கை நம்மளுக்கு குடுக்கும். மிக அற்புதமான வாழ்க்கை குடுக்கும் நம்மளுக்கு. ரொம்ப நல்லாருக்கும் நம்மளுக்கு. நெறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெறைய பேர் சக்சஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பீப்பிள் எல்லாம் நோட் பண்ணீங்கன்னு பார்த்தீங்கங்களேன், நெறைய பேசவே மாட்டாங்க. அளவா பேசுவாங்க. கரெக்ட்டா பேசுவாங்க. அவ்வளோதான் பேசுவாங்க. பேசிக்கிட்டேலாம் இருக்கவே மாட்டாங்க அவங்க. நெறையலாம் பேச மாட்டாங்க. எங்க தேவையோ அங்க மட்டும் தான் பேசுவாங்க. அமைதியா இருந்துருவாங்க அவங்க. கம்மியா தான் பேசுவாங்க. மௌனம் வந்து நெறைய விஷயத்துக்கு நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் நம்மளுக்கு. கவனமா, ஒருமித்த கேட்டல். அப்படியே அமைதியா கேட்போம் நம்மளுக்கு. அந்த சூழ்நிலைய ஆராய செய்ய ஆரம்பிச்சுரும் நம்மளுக்கு. ஒவ்வொரு இடத்துலயுமே சூழ்நிலைய ஆராய செய்வோம். நம்மளுக்கு தெளிவு குடுக்கும் நம்மளுக்கு வந்துட்டு. அந்த தெளிவு குடுக்கறதுனால அப்புறம் என்ன ஆகும்? நம்மளோட செயல் வந்து அடுத்த நிலைக்கு போகும் நம்மளுக்கு. இதனால என்ன ஆகும்? வெற்றி வரும் நம்மளுக்கு. ஸோ, மௌனம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்மளுக்கு மௌனம். ஸோ, மௌனம் இருக்கும்போது ரொம்ப நல்லாருக்கும். பிரம்மரிஷி பத்ரிஜி வந்து மௌனத்த பத்தி ரொம்ப அழகா நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. சூப்பரா குடுத்துருக்காங்க. அதில முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். வாக்கு அற்புதமானதாக, சிறப்பானதாக இருக்கும். உங்களுடைய வாக்கு, பேச்சுகள் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் நம்மளுக்கு. நெறைய பேசவே மாட்டோம் நம்மளுக்கு. பேசினா கரெக்ட்டானதாக இருக்கும் நம்மளுக்கு. மௌனம் இருக்க இருக்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய எண்ணங்கள் வரவே வராது. ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல வரும். மௌனம் இருக்கும்போது குவியும். தியானத்துல இருக்கும்போது எப்படி எண்ணங்கள் வந்து குவியுமோ, அது மாரி ஃபர்ஸ்ட்டு மௌனம் இருக்கும்போது நெறைய எண்ணங்கள் குவியும் நம்மளுக்கு. ஆனா செய்ய செய்ய ஆரம்பிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா, மௌனத்துல எண்ணமே இருக்காது. எதுவுமே எண்ணமே இருக்காது நம்மளுக்கு. ரொம்ப டீப்பா போயிட்டீங்கன்னா எண்ணமே இருக்காது. அப்படியே சைலன்ட்டா தியானம் மாரியே தான் இருக்கும் மௌனமும். தியானம் கண்கள மூடிட்டு செய்வோம். மௌனம் கண்கள தொறந்து அமைதியா இருப்போம். அதான் தியானத்துக்கும், மௌனத்துக்கும் வித்தியாசம். வேற எந்த ஒரு பெரிய வித்தியாசம் வராது. நெறைய மௌனம் செய்ய ஆரம்பிச்சோனே, அதான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதுதான் உள்ளுக்குள்ள நடக்கும் நம்மளுக்கு. விழிப்பு நிலை ரொம்ப அதிகமாகும். அந்த அமைதியா இருக்க இருக்க என்ன ஆகும்னா, விழிப்பு நிலை ரொம்ப அதிகமாகும். விழிப்பு நிலை அதிகமா இருந்தா போதும் மாஸ்டர்ஸ். எல்லாமே சூப்பரா செஞ்சுருவோம். சரியானதாக மட்டும் நம்ம செய்வோம். பி பிரசன்ட். அந்த இடத்துல பிரசன்ட்ல இப்ப அப்படியே இருப்போம் நம்மளுக்கு. அமைதியா இருப்போம் நம்மளுக்கு. பிரசன்ட்ல இருப்போம் நம்மளுக்கு. இந்த இடத்துல மட்டும் தான் நம்ம இருப்போம் நம்மளுக்கு. பாஸ்ட்லயும் இருக்க மாட்டோம், ஃபியூச்சர்லயும் இருக்க மாட்டோம். தேவையான விஷயங்கள யோசனை பண்ணிட்டே இருக்க மாட்டோம் நம்மளுக்கு. ஃபியூச்சர் பத்தின பயமும் இருக்காது. ஐயோ! என்ன நடக்குமோ? எப்படி நடக்குமோ? இந்த பயம் இருக்கவே இருக்காது. ஜஸ்ட் பி பிரசன்ட். விழிப்பு நிலையோட இருக்கும்போது இப்ப பிரசன்ட்ல தான் நம்ம இருக்கோம் நம்மளுக்கு. மௌனம் இருக்க இருக்க பேச்சுக்கள் நம்ம பேச்சுக்கள வந்து எப்படி கையாளணும்ன்றது நம்மளுக்கு தெரியும். என்ன வார்த்தைகள போடணும்? எப்படி எந்த எப்படி பேசணும்? நம்மளுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிரும் நம்மளுக்கு. நம்ம கையாளும் திறன் அதிகமாயிடும் நம்மளுக்கு. கண்ட்ரோல் நம்ம கிட்ட வந்துரும் நம்மளுக்கு. அதுதான் கையாளும் திறன்னா என்ன? நம்ம பேசணும்னா பேசுவோம். குவைட்டா இருக்கணும்னா குவைட்டா இருந்துருவோம். அதுதான் கையாளும் திறன் நம்மளுக்கு கிடைச்சிரும் நம்மளுக்கு. நெறைய பேருக்கு அந்த கையாளும் திறன் இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு அ ஸ்டாப் பண்ணணும்னு இருப்பாங்க. ஆனா அன்கண்ட்ரோல் இல்லாம பேசிக்கிட்டே இருப்பாங்க. நெறைய பேசிருவாங்க. ஐய்யயோ! அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவேன். ஐயோ! நான் அப்படி பேசியிருக்க கூடாதே! நான் உங்ககிட்ட அந்த வார்த்தைகள சொல்லியிருக்க கூடாதே! நான் இப்படி இந்த மாரி நான் செஞ்சிருக்க கூடாதே! ஏன்? என்ன கண்ட்ரோல் இருக்காது. அந்த கையாளும் திறன் நம்மகிட்ட இருக்காது. நம்ம என்ன அந்த வார்த்தைகள் கிட்ட அந்த கண்ட்ரோல் இருக்காது. திறன் இருக்காது. மௌனம் இருக்கும்போது நம்மகிட்ட கையாளும் திறன் நம்மகிட்ட இருக்கும். நம்ம அமைதியா இருப்போம். அந்த கையாளும் திறன் ரொம்ப அற்புதமாக இருக்கும் நம்மளுக்கு. மௌனம் இருக்க இருக்க சக்தி நெறைய கிடைக்கும். நெறைய சக்தி கிடைக்கும். நம்ம ஃபீல் பண்ணலாம் மாஸ்டர்ஸ். மௌனம் இருக்கும்போது கட்டாயம் அந்த சக்திய நம்ம ஃபீல் பண்ணலாம். கேன் ஃபீல் மோர் எனர்ஜி. நெறைய எனர்ஜி கிடைக்கும். நெறைய கிடைக்கும் நம்மளுக்கு. மௌனம். கட்டாயம் நம்ம எல்லாருமே வீக்லி ஒன்ஸ் மௌனம் இருக்கணும் மாஸ்டர்ஸ். நான் டெய்லின்னு சொன்னேன். இப்ப டெய்லி நம்மளால முடியல அப்டின்னா, வீக்லி ஒன்ஸ் மௌனம். எவ்ளோ நேரம் இருக்க முடியுமோ, அவ்வளோ நேரம் பிளான் பண்ணுங்க வீக்லி ஒன்ஸ். என்னால ஹால்ஃப் டே இருக்க முடியும். இல்ல முடியாது. என்னால 2 ஹார்ஸ் இருக்க முடியும்.
இல்ல 4 ஹார்ஸ் இருக்க முடியும். இல்ல 6 ஹார்ஸ் இருக்க முடியும். நம்ம தியானத்துக்கு சொல்லுவோம்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் 10 மினிட்ஸ், 20 மினிட்ஸ் நீங்க செய்ய ஆரம்பிங்க. அப்ப நம்மளுக்கே தெரியுமா, அகண்ட தியானத்துல போய் உட்காந்துருவோம். 3 ஹார்ஸ், 4 ஹார்ஸ்ல உட்காந்துருவோம் நம்ம. இல்லைங்களா? தியானத்துல. அதே மாரி தான். மௌனம் ஸ்டார்ட் வித் 20 இல்ல நான் ஒரு 1/2 அன் ஹவர் நான் இன்னைக்கு மௌனமா இருக்கேன். நான் 15 மினிட்ஸ் நான் மௌனமா இருக்கேன். நான் 1 மணி நேரம் மௌனமா இருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 நாள் மௌனமா இருக்கேன். அப்புறம் 1 நாள் மௌனமா இருக்கேன். நெறைய மாஸ்டர்ஸ் வந்து மாச கணக்குல இருக்காங்க, வார கணக்குல இருக்காங்க. அவங்களால எப்படி முடியுமோ அப்படி இருக்காங்க. அவங்க எப்படி அந்த இடத்துல அவங்களால இருக்க முடியும்ன்றது இப்ப தெரியுது. ஐ ரியலைஸ் மாஸ்டர்ஸ். மௌனம் எனக்கு என்னோட லைஃப்ல நான் சொன்னேன், சேஞ்ச் ஆனதே மௌனத்தினால தான். இந்த புக் படிக்கும்போது ரொம்ப அழகா ஃபீல் ஆகுது. ஏன் பேசணும்? எதுக்கு பேசணும்? மௌனத்திலே இருக்கலாமே. தேவைன்னா பேசலாமே. அமைதியா இருக்கலாமே. உள்ளுக்குள்ளார அந்த இன்னர் சொல்லிக்கிட்டே இருக்கு. பியூட்டிஃபுல் புக் மாஸ்டர்ஸ். கட்டாயம் படிக்க வேண்டிய புத்தகம் எல்லாருமே படிக்கணும். படிச்சதோடு இல்லாம செய்ய ஆரம்பிக்கணும். கட்டாயம் புத்தகம் படிக்கிறதோடு இல்லாம நெறைய மௌனம் இருக்கணும் நம்ம. டெய்லி மௌனம் இருக்கணும். வாரத்துல 1 நாள் கட்டாயம் மௌனம் இருக்கணும். நம்ம வாழ்க்கை மாறணும்னா மௌனம் கண்டிப்பா நம்ம இருந்தே ஆகணும் மாஸ்டர்ஸ். மகாத்மா காந்தி மௌனத்துல இருந்தாங்க. அதனால தான் வீக்லி ஒன்ஸ் மௌனம் இருப்பார் மகாத்மா காந்தி. மௌனம் மகாத்மா காந்தியடிகள்னால தான் நம்மளுக்கு விடுதலை கிடைச்சது இல்லையா? அதனால தான் அவர் வெற்றி கண்டார். ஏன்? மௌனம் இருந்தார். வாரம் 1 நாள் மௌனம். மௌனத்துல இருக்கும்போது நம்மளுக்கே தெரியும். வி ஸ்டார்ட்டட் ரியலைசிங் எவ்ரிதிங். நான் என்ன செஞ்சேன்? எப்படி இருக்கேன்? நான் என்ன பண்ணணும்? நம்மளுக்குள்ளார ரியலைசேஷன் கிடைக்கும். அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம அடுத்த செயல், அடுத்தது நம்ம என்ன செய்யணும்ன்ற கிளாரிட்டி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ காந்தியடிகள் மௌனத்தினால மட்டும் தான் அந்த விஷயத்த அவ்ளோ எத்தன விஷயங்கள் செஞ்சாங்கல்ல காந்தியடிகள். நான் வயலன்ஸ், உப்பு சத்தியாகிரகம், நம்ம நாடு ஃபுல்லா போராட்டம். அப்பா! எத்தன விஷயங்கள் காந்திஜி செஞ்சாரு இல்லையா? ஸோ காந்தி மௌனம். வாரத்துல 1 நாள் மௌனம் இருந்தாரு. அதனால தான் இவ்ளோ நாளா அவரால இவ்ளோ செய்ய முடிஞ்சது. மகாத்மா காந்தினால. ஸோ மௌனம் இருக்கும்போது மனசு வேலை செய்யாது. ஆன்மீகம். ஆன்மீகம் முக்கியமான விஷயம் மௌனம் தான் சொல்லுது நம்மளுக்கு. மௌனம் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஃபீல் த சேஞ்ச். எனக்குள்ள மாற்றம் வேணும். இல்ல நான் மாறியே ஆகணும். நான் இப்படியே இருக்கேன். எனக்கு நெறைய குழப்பமா இருக்கு, பதட்டமா இருக்கு. எனக்கு புடிக்கல, என் வாழ்க்கை புடிக்கல. ஏன் எனக்கு இப்படி இருக்கு? எனக்கு மாற்றம் தேவை. நான் ஃபீல் பண்ணிட்டேன்னா மௌனம் இருக்கணும். கட்டாயம் மௌனம் இருக்கணும். அந்த சேஞ்ச நான் ஃபீல் பண்ணியே ஆகணும். நான் ஃபீல் பண்ணணும். கட்டாயம் நான் எனக்குள்ள மாற்றம் வேணும்னா, மௌனம் இருந்தே ஆகணும். மௌனத்துல இருந்தா மட்டும் தான் நம்மளுக்கு நம்மளோட சேஞ்ச் ஃபீல் பண்ண முடியும். இல்லன்னா முடியாது நம்மளுக்கு. கட்டாயம் முடியாது. 1955ல வந்து பாத்தீங்கன்னா, பத்ரிஜி 1 இயர் மௌனம் இருந்தார். 1 இயர். யோசனை பண்ணுங்க மாஸ்டர்ஸ். 1 இயர். அப்பா! எவ்வளோ கடினமான விஷயம் இல்லைங்களா? 1 மணி நேரம் ஃபர்ஸ்ட்டெல்லாம் எனக்கு 1 மணி நேரம் எனக்கு எல்லாருமே வம்பே பண்ணுவாங்க. என்னோட நெய்பர்ஸ் ஆகட்டும், ரிலேஷன்ஸ் ஆகட்டும், எல்லாருமே சொல்லுவாங்க. "லைக் ஒரு 10 நிமிஷம் கம்முனு இருப்பியா? பேசிக்கிட்டே இருக்க, பேசிக்கிட்டே இருக்க. ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்க. 10 நிமிஷம் கம்முனு இருப்பியா?" அப்படின்னு கேட்பாங்க. பிகாஸ் ஆம் உள்ளுக்குள்ளார என்ன ஃபீல் பண்ணாங்கன்னு தெரியாது. நான் ஜாலியா பேசுவேன். வம்பு பண்ணிக்கிட்டே இருப்பேன். பேசிக்கிட்டே இருப்பேன் நானு. அதுக்காக அந்த வார்த்தைய சொல்லுவாங்க. ஆனா, இப்ப நீங்க சேஞ்ச் பண்ணி பாருங்க. யோசனை பண்ணி பாருங்க. நான் எவ்ளோ பேசியிருந்தா நீ கம்முனு இருப்பியான்னு கேட்பாங்க. 10 நிமிஷம் அமைதியான்னு கேட்பாங்க. அப்பேற்பட்ட ஆள், நான் மௌனத்த நேசிக்க ஆரம்பிச்சுட்டேன். மௌனம் பிடிக்க ஆரம்பிச்சுருச்சு. மௌனம் இருக்கணுன்ற மாரி தான் தோணுது. பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இந்த 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 செஷனுக்கு அப்புறம் நான் நெறைய மௌனம் இருக்க ஆரம்பிச்சுருவேன் நானு. கட்டாயம் இருப்பேன் நானு. 100% பிகாஸ் நான் ஃபீல் பண்றேன் அந்த மௌனத்த. நான் ஃபீல் பண்றேன். அப்ப நான் எப்படி இருந்தாலும் எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்கேன். பியூட்டிஃபுல்லா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கேன். அப்போ புடிக்கும். ஆனா நான் நெறைய பேசும்போது என்ன ஆகும் மாஸ்டர்ஸ்? பேசிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? எனர்ஜி லாஸ் ஆகும். நெறைய எனர்ஜி லாஸ் ஆகும். அப்புறம் ஒரு ஒரு டயர்ட் ஆயிடுவோம். ரொம்ப கஷ்டமானதாக இருக்கும் நம்மளுக்கு. ரொம்ப டயர்ட் ஆயிடும். நம்ம கிட்ட இருக்கிற ஆற்றல் எல்லாம் போயிடும். அப்புறம் நெறைய பேச எவ்வளவு நேரம் நம்ம விழிப்போட இருக்க முடியும்? யோசனை பண்ணுங்க. நான் இப்ப பேசிக்கிட்டே இருக்கேன். நான் தொடர்ந்து வந்து ஒரு நாள் ஃபுல்லா பேசிக்கிட்டே இருக்கேன். யாராச்சும் வந்தா பேசுறாங்க. ஏதோ ஒண்ணு பேசுறாங்க. எவ்வளவு நேரம் நான் விழிப்பு நிலையோட இருக்க முடியும்?
பை பிராக்டிஸ்ல இருக்கலாம். நான் மௌனம் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அப்ப நான் பேசிக்கிட்டே இருந்தா என்னால விழிப்பு நிலையில இருக்கும். என்கிட்ட மௌனமும் இல்ல, தியானமும் இல்ல. ஆனா நான் பேசிக்கிட்டே இருக்கேன்னா எப்படி இருக்கும் நாளுக்கு? யோசனை பண்ணி பாருங்க. தேவையில்லாத வார்த்தைகள் பேசிடுவோம். நெறைய தேவையில்லாத வார்த்தைகள் விட தேவையில்லாத விஷயத்த பேசுவோம். தொன 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 தொனன்னு பேசுவோம். வல 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 வலான்னு பேசுவோம். பேசிக்கிட்டே இருப்போம் நம்ம. அப்படி ஒரு பேசிக்கிட்டே இருப்போம் நம்மளுக்கு. மௌனம் இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் நம்மளுக்கு. தேவையில்லாத பேசவே மாட்டோம் நம்மளுக்கு. பத்ரிஜி 1955ல வந்துட்டு மௌனம் இருந்தார் இல்லையா? அப்ப வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் நடந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாக்கு வந்து விசா எடுக்கிறதுக்காக கட்டாயம் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போக வேண்டியதா இருந்தது. அந்த இடத்துல கூட பத்ரிஜி பேசவே இல்லையாம்மா. எப்படி பாஸ்டர்ஸ் பாருங்க. பேசாமயே அந்த வேலை ரொம்ப அற்புதமா முடிஞ்சுதாம்மா. வெளியில போறப்ப நம்மளால பேசாம இருக்க முடியுமா? சும்மா வெளியில போறப்பயே பேசாம இருக்க முடியாது. அதுவும் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்ல எப்படி பேசாம இருக்க முடியும் பாருங்க. எப்படி பேசாம இருக்க முடியும்? மௌனத்தோட பவர் பாருங்களேன். பத்ரிஜியோட ஸ்ட்ராங் பேச மாட்டேன். பேசாம இருந்தா கூட அந்த விஷயம் முடிஞ்சிருச்சு. எப்படி முடிச்சது? சுமூகமா முடிஞ்சுச்சு. தேவையே இல்ல. அந்த இடத்துல அந்த விஷயம் முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு. மௌனம் இருக்கு. பத்ரிஜியோட அந்த மௌனம் தான் வந்து 1 இயர் மௌனம். எதுக்கு அத்தன அவ்ளோ சேவ் பண்ணாரு? அடுத்த வர்ற விஷயங்களுக்கு அவங்களுக்கு எனர்ஜி வேணும் இல்லையா? அதுக்காக சேவ் பண்ணாரு. மௌனம் இருந்தாரு. மௌனம் இருந்தா மட்டும் தான் எனர்ஜி நெறைய சேவ் ஆகும். நம்ம செய்ற விஷயங்களுக்கு அடுத்த வருட செயலுக்கு அவங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால தான் பத்ரிஜி மௌனமா இருந்து அடுத்த செயல். ஸோ நம்மளும் அதே மாரி தான். மௌனம் இருக்க ஆரம்பிச்சுட்டோம் அப்டின்னா, நம்ம செய்ற செயல் அவ்ளோ சிறப்பானதாக இருக்கும். மௌனமா இருந்து பாருங்க. மௌனம் இருங்க. கட்டாயம் நம்மளுக்கு வந்துட்டு ஃப்யூச்சர்ல நம்மளுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் செய்றதுக்கு நம்மளுக்கு எனர்ஜி கிடைச்சிரும் நம்மளுக்கு. ரொம்ப அழகா எனர்ஜி கிடைக்கும். என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு தோணுது, அ நல்லா நடந்ததுன்னு தான் எல்லாம் சொன்னாங்க. பட் இன்னும் சிறப்பானதாக இருந்திருக்குமோ! நான் மௌனம் பயிற்சி செஞ்சிருந்தா அப்டின்னு தோணுது. மௌனம் இருந்திருக்கேன். இருப்பேன் நானு. இருந்திருக்கேன் நானு. மௌனம் இருந்திருக்கேன் நானு. அதனால தான் நான் இவ்ளோ ஃபீல் பண்ணி பேசுறேன் நானு. இன்னும் இருந்திருக்குமோ அப்டின்னு தோணுது. ரொம்ப இன்னும் சூப்பரா இருந்திருக்குமோன்னு தோணுது. மௌனம் இருந்ததா இன்னும் வார்த்தைகள் இன்னும் ரொம்ப அற்புதமா இருந்திருக்கும். ஒரு குழப்பம் சின்ன சின்ன குழப்பங்கள் வரும் இல்லையா? அந்த இடத்துல இன்னும் சிறப்பானதாக இருந்திருக்குமோன்னு தோணுது. அதுதான் நான் வீக்லி ஒன்ஸ் மௌனம் பிராக்டிஸ் பண்ணதில்ல நானு. மௌனம் பிடிக்கும். மௌனம் இருப்பேன் நானு. ஆனா இப்ப டெய்லி பிராக்டிஸ் பண்ணணுன்ற எண்ணம் ரொம்ப தீவிரமானதாக இருக்கு. கட்டாயம் மௌனம் இருக்கணும்னு தோணுது. இட்ஸ் வெரி கிரேட். ம். பேசுறதுனால என்ன ஆகுது? என்ன கிடைக்குது எனக்கு? ஒண்ணும் இல்ல. எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும். ட்ரெயின் ஆகும். டயர்ட் ஆகும். பேச பேச அது மட்டும் தான் நடக்கும் நம்மளுக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? மௌனம். மௌனத்துல இருந்தா சூப்பரா இருக்கும் நம்மளுக்கு. ஸோ மௌனம், 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 மௌனம். ஸோ மௌனத்துல இருக்கும்போது எனர்ஜி சேவ் ஆகும் நம்மளுக்கு. எனர்ஜி சேவ் ஆகும். கட்டாயம் நம்மளுக்கு ரொம்ப நல்லாருக்கும் நம்மளுக்கு. ஸோ மௌனம் இருக்கணும் நம்ம கட்டாயம். மெஹர் பாபா 45 இயர்ஸ் மௌனம் இருந்தார். 45 வருஷம் மௌனம் யோசனை பண்ணி காட்! 1 இயர்க்கே கிரேட் அப்படின்னு நம்ம நெனச்சா, மெஹர் பாபா 45 வருஷம் மௌனத்துல இருந்திருக்கார். சைலன்ஸ். எதுக்கு? அந்த சைலன்ஸ்ல எல்லாம் நெறைய காமிச்சிருப்பாரு. அவரோட வாழ்க்கைய வாழ்ந்து காமிச்சிருப்பாரு மெஹர் பாபா. மெஹர் பாபா பத்தி டீட்டெயிலா தெரியாது. பட் கண்டிப்பா இப்டி என்ன அப்படி அமைதியா இருக்கும்போது என்ன என்ன காமிக்க முடியும் மத்தவங்களுக்கு? ஆனந்தமான வாழ்க்கை காட்ட முடியும். சந்தோஷமானதாக இருக்கும். அவங்கள சுத்தி அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நடக்க வேண்டிய விஷயங்கள் நடந்துட்டுருக்கும். அத காமிச்சிருப்பார் மெஹர் பாபா. லைஃப்ல காமிச்சிருப்பார். 45 இயர்ஸ்ல இதுதான் நடந்திருக்கும். நம்மளுக்கே தெரியும்ல மாஸ்டர்ஸ். நான் மௌனம் போயிட்டு வந்தாவே என்னோட நெக்ஸ்ட் அந்த 1 வீக் வந்து ரொம்ப சுமூகமானதாக இருக்கும் எனக்கு. வாணியம்பாடி போயிட்டு மௌனம் போயிட்டு வந்தாவே வீட்ல சூழ்நிலைகள் மாறும். எல்லாமே மாறும். சுமூகமானதா நடக்கும். நடக்க வேண்டிய விஷயம் ரொம்ப குயிக்கா நடக்கும். இந்த மாரி நம்மளுக்கு வர்ற செயல்கள்ல மாற்றம் அடைக்கும்போது, அந்த நம்ம மௌனத்துல இருக்கும்போது இங்க செயல்கள் இவ்ளோ நல்லா நடக்குதுன்னா, 45 இயர்ஸ் மெஹர் பாபா என்ன பண்ணியிருந்திருப்பார்? வாழ்க்கைய அப்படியே வாழ்ந்து காமிச்சிருப்பார். எப்படி இருக்கும்ன்றத சூப்பரா காமிச்சிருப்பார் நம்மளுக்கு. ரொம்ப அற்புதமானதாக இருக்கும் நம்மளுக்கு. மௌனம் இருக்கும்போது தேவையான இடத்துல மட்டும் பேசுங்க. யூஸ்ஃபுல் இல்ல. இந்த இடத்துல பயனற்றது. நான் இந்த இடத்துல பேசணும் தேவைன்னா பேசாதீங்க. அமைதியா இருந்துங்க. யூஸ்ஃபுல்லா இருந்தா மட்டுமே பேசணும். இல்ல பேசவே பேசாதீங்க. பேசவே பேசாதீங்க. பெட்டர் மௌனம். பேசுறதுக்கு பதிலா மௌனமே இருந்துரலாம். நான் அந்த இடத்துல பேச தேவையில்ல அப்டின்னா, மௌனத்துல இருந்துருங்க. அவ்வளோதான்.
நெறைய பேர் வந்து கூட்டத்துல இருந்தாவே பேச ஆரம்பிச்சுரும். ஐய்யய்யோ! நான் பேசாம இருக்கேனே! நம்மளும் எதனா பேசணுமோ? கூட்டத்துல கட்டாயம் பேசுவோம். நானும் அப்படிதான் இருந்தேன். ஆனா மௌனம் தியானம் வந்ததுக்கப்புறம், எங்க தேவையோ அங்க மட்டும் தான் ஓரளவுக்கு பேசிட்டு இருந்தேன். இன்னும் அதுவும் மாறும். இன்னும் மாறும். மௌனம் இருக்க இருக்க அதுவும் மாறும் என்கிட்டத்துல வந்துட்டு. மௌனம் வந்து இன்னும் என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மௌனம் அமைதியா இருக்க இருக்க என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சொல்லாமயே அவங்களுக்கு போய் ரீச் ஆயிடும் மெசேஜ். டெலிபதி. "ஏய் நான் இப்ப தான் உன்ன நெனச்சேன் நீ வந்துட்ட. நான் இப்ப தான் நெனச்சேன் நான் உன்கிட்ட பேசிட்டேன். நான் இப்ப தான் நெனச்சேன், இந்த வொர்க்க நான் செஞ்சு முடிக்கணும். நீ அந்த வொர்க்க செஞ்சு முடிச்சுட்ட." தட் இஸ் டெலிபதி. நான் இங்க நெனச்சா அங்க நடக்கும். மௌனத்தோட பவர். அப்பேற்பட்ட பவர் மௌனத்துக்கு. இங்க நெனச்சா அங்க நடந்துரும் நம்மளுக்கு. அது அப்படியே ஒரு பவர் பாருங்க. ஸோ, அந்த டெலிபதி இருக்கனால அத்தன விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கும். அந்த காலத்துல டெலிபதி மூலியமா தான் வந்து துறவிகள் நெறைய விஷயங்கள் பிரபஞ்சத்துக்கு குடுத்தாங்க அவங்களுக்கு. நெறைய பேர் சைலண்ட் இருக்கும்போது அந்த மெசேஜ ரிசீவ் பண்ணி புக் எழுத ஆரம்பிச்சுருவாங்க. அந்த மௌனம் தான் ஹெல்ப் பண்ணும் நம்மளுக்கு. அந்த டெலிபதி மூலியமா நம்மளுக்கு. ஸோ எனர்ஜி சேவ் ஆகும். பகுத்தறிவு ஆற்றல். எனக்கு பகுத்தறிய தெரிஞ்சிரும். இது கரெக்ட், இது ராங், இது செய்யணும், இது செய்யக்கூடாது. கிளியரா தெரிய ஆரம்பிச்சுரும் எனக்கு. ரொம்ப அழகானதா நம்மளுக்கு தெரியும். அமைதியா இருக்கும்போது என் நேச்சர என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுருவோம். இயற்கைக்கு போங்களேன். இயற்கையில போய் உட்காந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். சைலன்ட்டா இருக்கும்போது என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுருவோம். ஓ! இவ்ளோ நாளா நீங்க மௌனத்துல போய் இருந்து ஒரு பார்க்ல போய் உட்காந்து பாருங்களேன். அதே பார்க்கு மௌனம் இல்லாதப்ப போங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து போங்க. அப்படியே ஜாலியா போங்க. பேசுவோம். அப்படியே சும்மா பேசிட்டு அப்படியே வந்துருவோம். ஆனா சைலன்ட்டா இருக்கும்போது நேச்சர் கூட போய் உட்காந்து பார்த்தா, ஆஹா! இந்த மரத்துல இத்தனை கிளைகள் இருக்கா? இத்தன பூக்கள் பூத்திருக்கா? இந்த இந்த பூ இத்தன பூ இந்த கலர்ல இருக்கா? இதுக்குள்ளார மகரந்தம் அந்த பூக்குள்ள இருந்து அந்த 2 சின்ன மகரந்தம் வெளிய வரும். இது இத்தன அழகா இருக்கா? எல்லாமே ரசிக்க ஆரம்பிச்சுருவோம். ரொம்ப அழகானதாக இருக்கும் வாழ்க்கை. நேச்சர் கூட கனெக்ட் ஆயிடுவோம் நம்ம. அந்த இடத்துல போனோனே வி காட் கனெக்ட் அண்ட் வி என்ஜாய் நேச்சர். என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுருவோம். ரொம்ப சூப்பரா இருக்கும் நம்மளுக்கு. ஃபைனலா வந்து சொல்லுது, பிராக்டிஸ் மௌனம். கட்டாயம் மௌனம் இருக்கணும் நம்ம வந்துட்டு. மௌனத்துல இருந்தா தான் நடக்கும். நம்மளோட ஆழ் மனசுல இருக்கிறது மௌனம் தான். வேற எதுவுமே இல்ல. மௌனம் இருக்க இருக்க நம்ம ஆழ் மனசுக்குள்ள போனோம்னா, அங்க மௌனம் தான். ஸ்டில்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்டில். அப்படியே நிக்கிறது. ஸ்டில். அடுத்தது பிரம்மரிஷி பத்ரிஜி மௌனத்த பத்தி சொல்லியிருக்காரு. அடுத்தது நாகேஸ்வர ராவ். அவர் தான் இந்த புக்க எழுதியிருக்காரு. அவரு எப்படி வந்தாரு இதுக்குள்ளார? தியானத்துக்குள்ள எப்படி வந்தாரு? அப்படின்னு நாகேஸ்வர ராவ் சொல்லியிருக்காரு. நாகேஸ்வர ராவ் மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா, அவரு வந்து ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட். அவருக்கு வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அறிவியலால தான் ஆன்சர் கிடைக்கணும் அவங்களுக்கு. இல்லன்னா அவர் நம்ப மாட்டார். ஹி இஸ் அ ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட் அவருக்கு வந்துட்டு. அவரு பொறந்தது ஹைதராபாடு. அவரு 23 வருஷம் தியானத்துக்கு வந்து 23 வருஷம் ஆச்சு. அவர் வந்து ரிசர்ச் அசோசியேட் சயின்டிஸ்ட் அதான். ஆராய்ச்சியில இருந்தாரு அவரு. ஆன்மீக அறிவியல் ஆர்வம் ரொம்ப அதிகம் அவருக்கு. அவரு முக்கியம் வந்து அவருக்கு வந்து கடவுள் இல்ல அப்டின்னா, கடவுள் இல்ல நாத்திகன் அப்படி கிடையாது. ஆனா கடவுள் இருக்காரு அப்டின்னா, எனக்கு ஒரு 3 கேள்விக்கு விடை தெரியணும் அப்டின்னு கொஸ்டின் போட்டிருக்காரு அவரு. பேசினா கடவுள் இருக்கா? இல்லையா? அப்படின்னு கேட்டா, நான் சயின்டிஸ்ட் இல்லையா? ஆராய்ச்சி செஞ்சு தான் இருக்காரு இல்லையா? எல்லா விஷயத்துக்கும் அவருக்கு வந்து ஒரு இது வேணும் அவருக்கு. இட்ஸ் நீ ஆராய்ச்சி செய்யும்போது இதான் முடிவுன்னு தெரியணும் இல்லையா? அத மாரி கடவுள் இருக்காரா? அப்படின்னு ஆராய்ச்சி செய்யும்போது அவர் வந்து அவருக்கு அவருக்கு 3 கேள்விகள் தோணுச்சு. அந்த 3 கேள்விகள் எனக்கு ஆன்சர் கிடைச்சா நான் நம்புறேன். கடவுள் இருக்காரு அப்படின்னு சொன்னாரு. அந்த 3 கேள்விகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் இருந்தாரு அப்படின்னா பார்த்தீங்கன்னா, எனக்கு அவருக்கு தெரியணும். என் கண்களுக்கு எனக்கு தெரியணும். கடவுள் இருக்காருன்ற விஷயம் என் கண்ணுக்கு தெரியணும். அப்பதான் நான் நம்புவேன். அவரோட குரல் எனக்கு கேட்கணும். கடவுள் இருக்காருன்னா, அவரோட குரல் என்கிட்ட எனக்கு கேட்கணும். நான் அவர ஃபீல் பண்ணணும். அப்பதான் கடவுள் இருக்காருன்னு நம்புவேன். இல்ல நான் நம்ப மாட்டேன். அப்படின்னு சொன்னாரு.
ஒரு நாள் வந்து இதுதான் அவருக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம். ஆஃபீஸ்ல உட்காந்துருக்காரு. ஒரு நாள் வந்து அமைதியா அப்படியே கண்கள மூடிட்டு அப்படியே அப்படியே அமைதியா உட்காந்துருக்காரு. டக்குனு உட்காரும்போது உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டக்குனு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எய்த்தாப்புல அவரே அவரோட பிம்பம் தெரியுது அந்த இடத்துல அவருக்கு. இப்படி அமைதியா உட்காந்துருக்காருன்னா, ஒருத்தர் சொன்னாரு ஆஃபீஸ்ல, "நீ சைலன்ட்டா இருக்கும்போது அமைதியா உட்காரு" அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் இருந்திருக்காரு. இருக்கும்போது சைலன்ட்டா இருக்கும்போது, அவரோட பிம்பம் அவங்களுக்கு தென்பட்டுச்சு. "எப்புட்றா?" க கண்ண தொறந்து பார்க்குறாரு. "என்னடா நான் எனக்கு கண்ணாடியே இல்ல. ஆனா என்னோட பிம்பம் தெரியுதே. நான் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற மாரி தெரியுதே. எப்படி பாசிபிள்?" அப்படின்னு யோசனை பண்றாரு. அவரு மாஸ்டர்ட்ட கேட்கிறாரு. "மாஸ்டர் இந்த மாரி வந்துட்டு நான் இருக்கேன். ஆனா நானே அந்த இடத்துல அந்த பக்கம் நான் தெரியறேன்" அப்படின்னு கேட்கிறாரு. "அது உன்னோட ஆஸ்ட்ரல் பாடி. உன்னோட சூக்ஷ்ம உடல். அதுதான் உனக்கு அந்த இடத்துல தெரிஞ்சிருக்கு" அப்படின்றாரு. "இது வந்து பருவுடல். அங்க உனக்கு தெரியிறது சூக்ஷ்ம உடல். அதான் உனக்கு அங்க தெரிஞ்சிருக்கு" அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த இடத்துல அவருக்கு அவரோட சூக்ஷ்ம உடல் தெரிஞ்சிருக்கு அவருக்கு. ஸோ இது பருவுடல். அந்த இடத்துல சூக்ஷ்ம உடல் தெரிஞ்சிருக்கு. அவரு கேட்டவுனே நம்பிட்டாரு. "ஓ! அப்படியா?" அப்படின்னு வந்துட்டு விட்டுட்டாரு. சரி ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்ஸர் கிடைச்சிருச்சு. கடவுள்னா தெரியணும். யாரோ ஒருத்தர்னா தெரியணும். அவருக்கு அவரோட பிம்பம் தெரிஞ்சுச்சு. அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஆராய்ச்சி செய்றாரு இல்லையா? சயின்டிஸ்ட், ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட். எல்லாத்துலயுமே வந்து ரொம்ப டீப்பா இறங்குவார். ரொம்ப டீப்பா இறங்கி வேலை செய்வார். அதனால வந்துட்டு எல்லா வேலையும் சிறப்பா செய்னதுனால, அவருக்கு என்ன கிடைச்சிருச்சுன்னா, அவருக்கு தேவையான புகழ், பெருமை, ஆ அப்புறம் செல்வாக்கு, செல்வம் எல்லாமே கிடைச்சிருச்சு. எல்லாமே கிடைச்சிருச்சு. ஆனாலும் ஒரு வெறுமை அவர்ட்ட. என்னமோ ஒரு வெறுமையா இருக்கே! நம்மளுக்கு தேவையான புகழ் கிடைச்சிருச்சு, வருமானம் கிடைச்சிருச்சு, செல்வம் கிடைச்சிருச்சு. ஆனாலும் ஒரு வெறுமை அவர்கிட்ட. என்னடா எனக்கு ஒண்ணுமே இல்லையே என்கிட்ட. என்னடா? அப்படின்னு சொல்லிட்டு வெறுமையா இருக்கு அவருக்கு. அந்த மாரி உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்படியே சைலன்ட்டா உட்கார்ந்துட்டு இருக்காரு. டக்குன்னு அவருக்குள்ள ஒரு வாய்ஸ் வருது. "வேலைய விட்டுரு. நீ வேலைக்கு போகாத. வேலைய விட்டுரு." அப்படின்னு உள்ளுக்குள்ள இருந்து அவருக்குள்ள ஒரு வாய்ஸ் வருது. "வேலைய விட்றா? இது என்னது இப்படி சொல்லுது? என்ன இப்படி சொல்லுது?" அப்படின்னு யோசனை பண்றாரு. அப்பவும் போய் ஒரு மாஸ்டர்ட்ட கேட்கிறாரு. "மாஸ்டர் எனக்கு இந்த மாரி ஒரு வாய்ஸ் வந்துச்சு. யாருமே இல்ல ஆனா தொறந்து பார்த்தா. அதுவும் உன்னோட குரல் தான். அதுவும் உன்னோட அகக்குரல். இட் இஸ் யுவர் வாய்ஸ்." அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவருக்கு இப்ப குரலும் கேட்டுருச்சு. ஓகேவா? செகண்ட் கொஸ்டினுக்கும் ஆன்ஸர் கிடைச்சிருச்சு. அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தது வந்து அ தியா அ அவருக்கு தான் திருப்தி இல்ல இல்லையா? அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு வந்து இந்த மாரி நெறைய அவருக்கு வந்து எந்த ஒரு விஷயத்துலயுமே வந்து தேடல் இருக்கு. ஏன்டா நான் வெறுமையா இருக்கேன்? ஏன் இப்படி நடக்குது? அப்படின்னு வெறுமையா இருக்காரு. அதுக்கு இல்லாம அவருக்கு நெறைய ஹெல்த் இஷ்யூஸ். உடல்ல வந்து அவருக்கு நெறைய பிரச்சனைகள் இருக்கு அந்த இடத்துல அவருக்கு. வந்து நெறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருந்திருக்கு அவருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணாரு அப்படின்னா, நெறைய ஆன்மீக மன்றத்துக்கு போனாரு. நெறைய மன்றத்துக்கு. சொல்லுவாங்க இல்லையா? "உனக்கு இங்க கிடைக்கலன்னா அங்க போ. இங்க இல்லன்னா அங்க போ." ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எங்கே போனாலுமே வந்து அவரோட மனசு வந்து அத ஏத்துக்கல. திருப்தி அடையல. அவரால ஏத்துக்கவே முடியல அந்த இடத்துல அவருக்கு. எதுவுமே திருப்தி அடையல அவளுக்கு. கடைசில 2000ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேப்பர்ல பார்க்குறார். நியூஸ் பேப்பர்ல. நீங்க வந்து இந்த தியானம் செஞ்சீங்கன்னா, உடல் நல்லாருக்கும். மனசு நல்லாருக்கும். மனசு அமைதியா இருக்கும். உங்களுக்கு ஆன்மீக அறிவு கிடைக்கும். ஓ! நான் தேடிட்டு இருந்தது இதுதான். அப்படின்னு அவருக்குள்ளுக்குள்ள தோண ஆரம்பிச்சுருச்சு. தோணுனோனே அங்க போறாரு. அந்த இடத்துல போறாரு. அங்க தியானம் சொல்லிக் குடுக்குறாங்க. ஆனாபானாசதி தியானம் சொல்லிக் குடுக்குறாங்க. அந்த இடத்துல அவருக்கு இந்த தியானம் கிடைக்குது. ஹாப்பியா ஃபீல் பண்றாரு. அப்பா! நான் இதுக்கு தான் நான் இதுதான் இதுதான் என்னோடது. இதுதான் நான் தேடிட்டு இருந்தேன். இதுதான் எனக்கு கிடைச்சிருச்சு. அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. இப்ப என்ன ஆரம்பிச்சுட்டாரு? அவர உணர ஆரம்பிச்சுட்டாரு அவருக்கு. இதுக்கும் ஆன்சர்ஸ் கிடைச்சிருச்சு. செய்ய செய்ய இதுதான் நான் எதிர்பார்த்தது. அப்படின்னு உணர ஆரம்பிச்சுட்டாரு அவருக்கு. அங்க வந்து பத்ரிஜி அந்த புத்தரோட தியானம் தான் அவருக்கு கிடைச்சிருக்கு அவருக்கு. அவங்களுக்கு. ஸோ, அவர வாழ்க்கையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே கிடைச்சிருச்சு இந்த இடத்துல. அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேட்ட இந்த 3 கொஸ்டின்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா,
அந்த இடத்துல போய் தியானம் பண்றாரு. 1/2 மணி நேரம் தான் தியானம் பண்றாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆனந்தமா இருக்கு, அற்புதமா இருக்கு. அவருக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. என்னோட தேடல் நின்னுடுச்சு. அப்புறம் பயிற்சி செய்ய ஆரம்பிச்சுட்டாரு. ஸோ 3 கொஸ்டின்ஸ்க்குமே ஆன்சர் கிடைச்சிருச்சு. அவர் நம்ப ஆரம்பிச்சுட்டாரு. அவருக்கு ஆன்சர்ஸ் கிடைச்சிருச்சு. ஸோ டெய்லி தியானம் பண்ண ஆரம்பிச்சாரு. 6 மாசம் கழிச்சுட்டு அவருக்கு உடல்ல இருக்கிற அத்தனை பிரச்சனையும் அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உடல்ல இருக்கிற பிரச்சனை எல்லாமே போயிடுச்சு அவருக்கு. ஸோ ஸ்டில் நவ் டேட் உள்ளுக்குள்ள பிரச்சனை போயிடுச்சு. மாத்திரைகள் அளவோட கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு, இப்ப இந்த தேதி வரைக்கும் நோ டாக்டர், நோ மெடிசின், நோ டேப்லெட்ஸ் எதுவுமே கிடையாது. இப்ப வந்து ஆரோக்கியமா இருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. இப்ப நம்மளுக்கே தெரியும். நெறைய இடத்துல நம்மளே கேள்விப்பட்டிருப்போம். நாகேஸ்வரராவ் சார் தான் மௌனத்துக்கு ரொம்ப அடிப்படையான விஷயங்கள். அவருக்கு வந்து நம்ம வாணியம்பாடியில வந்து நெறைய பேருக்கு நெறைய பக்கத்துல வந்து மாஸ்டர்ஸ் ரொம்ப அழகா வந்து அவருடைய சேவை செஞ்சுட்டு இருக்காரு அவருக்கு. ஸோ இந்த தியானம் செஞ்சதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ண ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சந்தோஷமா இருக்கும்போது ஹாப்பி 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 அப்படியே அப்படியே ரொம்ப துள்ளி குதிப்பாங்க. சந்தோஷமா துள்ளி துள்ளி குதிப்பாங்க. ரொம்ப எமோஷன் ஆயிடுவாங்க. துன்பம் வந்தா ஏன்டா இப்படி வந்துச்சு? ஏன் இப்படி நடந்துச்சு? ஏன் இந்த மாரி நடக்குது? ஏன் அப்படி நடக்குது? அப்படி அதுக்குள்ளார அந்த துன்பத்துக்குள்ளார ரொம்ப ஆழ்ந்து போயிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு இந்த தியானம், இந்த மௌனம் இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமான சந்தோஷமும் இருக்காது. துக்கம் வந்து அது ரொம்ப மோசமாவும் இருக்காது. அப்படியே ரொம்ப அப்படியே 2மே ஈக்குவலா பாவிக்க ஆரம்பிச்சுருவோம். சந்தோஷமும் ரொம்ப ஹாப்பியா இருப்போம். துக்கம் வந்தாலும் அப்படியே ரொம்ப செம்ம நிலையில நம்ம அழகா ஏத்துப்போம் நம்மளுக்கு வந்துட்டு. ரொம்ப சூப்பரா இருக்கும் நம்மளுக்கு வந்து. அவருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்ப இப்படியுமே இமிடியேட்டா நடந்தது அப்படின்னா, பவர் ஆஃப் நவ் அப்படின்ற அந்த புத்தகம் படிச்சாரு. அந்த புத்தகம் படிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள நெறைய மாற்றம் நடந்தது. அந்த பவர் ஆஃப் நவ்ன்றது கிடைச்சது. அதனால தான் வந்து அந்த அந்த இருந்தவனே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு குண்டலினிலேருந்து வெளிப்படைஞ்சது. 3ஆம் கண் திறந்தது. அவங்க சூக்ஷ்ம ஆஸ்ட்ரல் டிராவல் நெறைய சூக்ஷ்ம பயணங்கள் நடந்தது. சஹஸ்ர நிலை மலர ஆரம்பிச்சது அவங்களுக்கு. அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்டர்ஸ் நெறைய அற்புதமான விஷயங்கள் அவங்களுக்கு நடந்த ஆரம்பிச்சது. அவங்களுக்கு வந்துட்டு ஆ பத்ரிஜி கூட டிராவல் பண்ண ஆரம்பிச்சாங்க. பத்ரிஜி வந்து அவங்க எல்லாருக்குமே தெரியும். பத்ரிஜி பர்சனலா அவர் ஃபீல் பண்ற விஷயம். ரொம்ப அற்புதமான குரு அவருக்கு. அப்புறம் அவருக்கு டிராவல் பண்ணும்போது தியானத்திலே தெரிஞ்சது நம்ம பிரம்மரிஷி பத்ரிஜியும், நாகேஸ்வர ராவ் சாரும் வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் லைஃப்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. அவரோட பாஸ்ட் லைஃப்ல 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. ஆ அவர் வந்து எல்லாருக்குமே தெரியும். அவர்கிட்ட அளவு கடந்த அன்பு, அவரோட கருணை, இரக்கம் அதெல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அத்தன பேரும் அவர் பக்கத்துல வந்துருவாங்க. திஸ் இஸ் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சுரும். இதான் பத்ரிஜி பத்தி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ 2 இயர்ஸ் வந்து பத்ரிஜி கூடவே தியானம் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாரு. அந்த இடத்துல வந்து அவருக்கு தெரிஞ்ச முக்கியமான விஷயம், அவர் கூட டிராவல் பண்ண விஷயம் வந்து, பௌதீக வாழ்க்கை வந்து நம்மளுக்கு புத்திய குடுக்கும். பிசிக்கல் லைஃப் நம்மளுக்கு தேவையில்லையா? நான் போறேன், செய்றேன், பேசுறேன், பழகுறேன், இருக்கிறேன், நம்ம செயல்கள் செய்றேன். அது புத்திய குடுக்கும். ஆன்மீக வாழ்க்கை மட்டும் தான். ஆன்மீக கல்வி தான் நம்மளுக்கு முக்திய கொடுக்கும். நம்மளுக்கு முக்தி தேவை இல்லையா? ஸோ அது முக்திய குடுக்கும் நம்மளுக்கு. ஸோ ஃபைனலி நாம அறிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயம் மௌனம் இருக்கணும் நம்ம வந்துட்டு. கடவுளோட மொழி மௌனம். மத்தவங்களோட பேசணும்னா நம்ம பேசணும். அதோட அதோட வந்து பேச்சு மொழி. நம்ம கிட்ட நான் பேசணும் அப்படின்னா, அதுக்கு தேவை மௌனம். மௌனத்துல இருந்தா மட்டும் தான் நம்ம வந்து பேச முடியும் நம்மளுக்கு. ஸோ எல்லாருமே வந்து மௌனம் தான் சொல்லியிருக்காங்க. தியானம் செய்வதே வைபோகம். மௌனம் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம சத்தியத்த தெரிய ஆரம்பிச்சுருவோம். எல்லாமே செய்ய ஆரம்பிச்சுருவோம். ஆ இப்ப நாகேஸ்வரா சார் ஃபைனலா வந்து அவர வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நெறைய மௌனம் கிளாஸஸ் எடுத்திருக்காரு. மௌனம் எப்படி எடுப்பாருன்னா, அகண்ட தியானம். ஒரு நாளைக்கு 10 மணி நேரம், 16 மணி நேரம் அந்த மாரிலாம் செஷன்ஸ் நெறைய இடத்துல போய் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ மௌனத்துக்காக வந்தவர் நாகேஸ்வர ராவ் சார் மாஸ்டர். அவரு தான் இந்த புத்தகம் எடுத்திருக்காரு. ரொம்ப அற்புதமான புக் மாஸ்டர்ஸ். கட்டாயம் படிக்க வேண்டிய மாஸ்டர்ஸ். ஸோ இந்த வாய்ப்பு குடுத்த அ மகாவதா டிவிக்கும், பழனியப்பன் சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நாகேஸ்வர சார் புக்கு படிக்க இந்த வாய்ப்பு குடுத்த நாகேஸ்வர சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க் யூ.